இதெல்லாம் ஒரு சாட்சியாப்பா. நிறைய தடவை நாங்க ட்ரெயின்ல என்ன பண்ணிருக்கோம், டிராவல் பண்ணிருக்கோம். இதெல்லாம் ஒரு சாட்சியாப்பா. சென்னையில இருந்து திருநெல்வேலிக்கு போயிட்டு இருக்கேன். அந்த ட்ரெயின்ல தான் இருக்கேன். 3 நாளைக்கு முன்னாடி தான் புக் பண்ணேன். வெயிட்டிங் லிஸ்ட்டு. அப்புறம் கன்ஃபார்ம் ஆனது வந்து RAC. அந்த சைடு 2 சீட்டை ஒரு சீட்டை 2 பேர் ஷேர் பண்ணணும் இல்லைங்களா. ஜோலி முடிஞ்சு சென்னையிலேருந்து திருநெல்வேலி வர உட்காந்துக்கிட்டே வரணுமான்ட்டு டிடிஆர்கிட்ட, சார் டிக்கெட் ஏதாவது கன்ஃபார்ம் ஆகுமானா, இந்த ட்ரெயின் வந்து சுற்றிட்டு வர ட்ரெயின், திருநெல்வேலியிலேருந்து த்ரூவாக வர்றது கிடையாது, இதெல்லாம் அருப்புக்கோட்டை அந்த மாதிரி தான் போயிட்டு வர ட்ரெயின் சார். ஏதோ ஒரு கோயில் விசேஷம், அதனால் ட்ரெயின் ஃபுல்லு, உங்களுக்கு RAC கன்ஃபார்ம் ஆகாது, நீங்கள் உட்காந்துக்கிட்டே தான் வரணும்னு சொல்லிட்டு போயிட்டாப்பு. என் கூட அந்த சீட்டை ஷேர் பண்ணுறவர் விழுப்புரத்தில் ஏறுவார், வேறு சீட்டு கிடையாதுன்ட்டு போயிட்டாப்பு. அவ்வளோதான். அப்போ தூக்கம் இல்லாமல் என்ன பண்ணுவோம், தூக்கம் வேறு, உட்காந்துக்கிட்டே வரணுமா அப்படின்ட்டு. இந்த பெட்டி ஃபுல்லாக, இந்த பெட்டி மட்டும் கிடையாது ஆக்சுவலாக. இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே 5 தான் ஸ்லீப்பர், நார்மல் ஸ்லீப்பர். 5 பெட்டி தான், மீதி எல்லாம் ஏசி பெட்டி. நான் வர்றது வந்து சாதாரண இந்த நார்மல் ஸ்லீப்பர். அப்போ 5ல் தான் RACனா உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா. அப்போ 5ல் தான் என்ன பண்ணணும், முதல்லலாம் 12 பெட்டி இருக்கும், S12 வரை இருக்கும். அப்போ கட்டாயம் நம்மளுக்கு சீட்டு கிடைக்காது அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டேன். ஆனால் அந்த விழுப்புரத்தில் என்னோட ஷேரிங் அவர் வராததுனால ஃபுல் பெர்த்து கன்ஃபார்ம் ஆகி படுத்து தூங்கி கொண்டு என்ன பண்ணியிருக்கேன். இப்போ தான் எழுப்பி உட்காந்துருக்கேன். திருநெல்வேலி வந்துருச்சு, என்ன ஒருத்தர் எழுப்பி விட்றாப்புல. அந்த அளவுக்கு செம்ம தூக்கம். கயத்தார்கிட்ட தான் எழுப்பியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் நிறைய தடவை வந்திருக்கேன். ஒரு சில நேரங்களில் RAC கன்ஃபார்ம் ஆகும், ஒரு சில நேரங்களில் கன்ஃபார்ம் ஆகாமல் வெறும் உட்காந்துக்கிட்டே என்ன பண்ணியிருக்கேன், சென்னை வர ட்ராவல் பண்ணி, சென்னையிலேருந்து இங்கே வர அந்த மாதிரிலாம் நிறைய ஊர்களுக்கு ட்ராவல் பண்ணி போயிருக்கேன். இன்னொன்று தெரியுங்களா, இந்த பெட்டியில் ஒருத்தருக்குமே என்ன ஆகலை, RAC கன்ஃபார்ம் ஆகலை. நான் மட்டும்தான், என் ஒருத்தனுக்கு ஆட்டோமேட்டிக்காக கன்ஃபார்ம். எப்படி இந்த அற்புத அடையாளத்துக்கு, அதிசயத்துக்கு காரணம் இதெல்லாம் ஒரு சாட்சியாப்பா. நான் கூட தான் நிறைய தடவை நாங்கள் ட்ரெயின்லலாம் என்ன பண்ணியிருக்கோம், டிராவல் பண்ணியிருக்கோம். அப்போ RACல இருந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு. டிடிஆரே கூப்பிட்டு அதை அந்த சைடு சீட்டு போய் படுத்துங்க, இத்தனை நம்பர் பெட்டியில் போய் படுத்துங்கலாம் கொடுத்துருக்காரு. அப்படின்னா நீங்கள் நல்லா பாருங்கள், ஒரு சில அந்த மாதிரி காலங்களில், நேரங்களில் நீங்கள் அதுக்கு முந்தின நாளோ இல்லை. இப்போ நான் எதுக்காக திருநெல்வேலி வந்திருக்கேன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை, நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை மார்ச் 15ஆம் தேதி திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆனைகுடி விளக்கு அப்படின்ற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் அங்கே பக்கத்தில் இருக்கிற முகூர்த்தம்புலி, அப்புறம் குட்டம், அப்புறம் உப்பச்சம்பாடு, இந்த மாதிரி ஒரு சில கிராமங்களில் இருக்கிற மக்கள் கிட்டத்தட்ட 250 பேர்கிட்ட உடல் ஊனமுற்றவங்க, விதவைகள், சிங்கிள் பேரண்ட்டு, பிள்ளைகள், அம்மா இருந்தால் அப்பா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க அம்மா இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி பிள்ளைகளுக்கெல்லாம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் நற்செய்தி, எப்படி புது துணி கொடுத்து, புடவை கொடுத்து, அவங்களுக்கு சாப்பாடு போட்டு என்ன பண்ண போகிறோம். அதுக்காக அந்த கிராமத்து மக்களுக்கெல்லாம் டோக்கன் கொடுக்கணும். ஏன்னா எல்லாருக்கும் உதவி செய்ய முடியாது இல்லைங்களா. எல்லாருக்கும் துணி, சாப்பாடு எல்லாருக்கும் கொடுத்துடலாம், துணி வந்து எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. அதுக்காக டோக்கன் கொடுக்கறது. அப்புறம் 250 பேரை வச்சு ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு அரேஞ்ச்மெண்ட்டு. அதுக்காக நான் வந்து நேற்று வேலைக்கிழமை கிளம்பி இன்றைக்கி வெள்ளிக்கிழமை திருநெல்வேலி வந்திருக்கேன். இப்போது திருநெல்வேலியில் நம்ம ஆஃபீஸ் இருக்குது இல்லைங்களா, விஸ்டம் லா சேம்பர், அங்கே போயிட்டு குளிச்சுட்டு எடுத்துகிட்டு என்ன பண்ணணும், அந்த கிராமத்துக்கு போனோம். நம்ம வாலிப தம்பிமார்கள் நாளைக்கு சனிக்கிழமை, ஏன்னா அவங்க எல்லாருக்கும் காலேஜ், ஆனந்தபுரியில் டிக்கெட் போட்டிருக்கேன், அவங்க ஞாயிற்றுக்கிழமை நம்ம வாலிப தம்பிமார்கள் வருவாங்க. சென்னையில் உள்ள தம்பிமார்கள் மட்டும் இல்லை, இப்போ திருநெல்வேலியில் ஒரு டீமு இன்றைக்கி செட் பண்ண போகிறேன். திருநெல்வேலியில் இனி வரக்கூடிய காலங்களில் நானே வரலனாலும் ஆட்டோமேட்டிக்காக வேலை நடக்கிற மாதிரி ஒரு வாலிபர்களை என்ன பண்ண போகிறேன், ட்ரெயின் பண்ண போகிறேன். அதுக்காக தான் நான் 2 நாளைக்கு முன்னாடி வந்துட்டேன். யோவான் 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன செய்வேன், பிதாவே இந்த வேலையின்றி என்னை ரட்சியும் என்று சொல்வேனே, ஆகிலும் இதற்காக இந்த வேலைக்கு வந்தேன். ஐயோ ஆண்டவரே,
உட்காந்துக்கிட்டே வந்தா அந்த மாதிரி என்ன பண்றேன், ஆர்ஏசியில் என் ஆத்துமா கலங்குது. நான் எதுக்காக இந்த வேலைக்கு வந்தேன் அப்படின்ட்டு அதுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாங்க பாருங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் என்னை பின்பற்ற கடவன். சீட்டே இல்லாம ட்ரெயின்ல ரெஸ்ட் ரூம் பக்கத்துல பாத்ரூம் பக்கத்துல உட்காந்துட்டு வரணும்னாலும் வரணும். என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். அப்போ நம்ம எங்க இருக்குமோ அங்க ஏழைகளுக்கு உதவி செய்யற இடங்கள்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தானா வந்துருவாங்க. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்ரிசர்வ்டில் இல்லை ஆர்ஏசியில் உட்காந்துட்டு வருவாங்களா? நம்ம கூட வருவாங்க. ஆனால் நம்மளை விடுவாங்களா? விட மாட்டாங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனப்பண்ணுவார். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக ஏதோ ஒரு காரியம் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க பண்ணியிருப்பீங்க. முந்தன நாள் இல்லைப்பா நான் என்னப்பா பண்ணேன், எனக்கு என்ன பிரசங்கம் பண்ண தெரியுமா, பைபிள் கூட என்ன பண்ணுவேன், ஒன்றை மாதிரி தான்ப்பா எழுத்துக்கூடி தான் படிப்பேன், புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு கூட எனக்கு என்ன தெரியாது, ஒரு வசனத்தை டக்குன்னு எடுக்க சொன்னாலும் எடுக்க தெரியாதாப்பா, அந்த மாதிரி உள்ளவன் நான். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க அந்த மாதிரி உள்ளவள். நான் என்னைக்கியா ஊழியம் செஞ்சேன்? அது மட்டும் ஊழியம் கிடையாது. இந்த சிறியவர் ஒருவருக்கு எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். நான் பசியா இருந்தேன், என் பசியை போக்குனீங்க. நான் தாகமா இருந்தேன், எனக்கு தண்ணி கொடுத்தீங்க. எனக்கு துணி இல்லாம இருந்தேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய எனக்கு துணி கொடுத்தீங்க. மருத்துவமனையில இருந்து என்ன விசாரிக்க வந்தீங்க, சிறைச்சாலையில இருந்து என்ன பார்க்க வந்தீங்க. இந்த மாதிரி செய்யக்கூடிய எல்லோரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள். அப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கும் இந்த மாதிரி ஆர்ஏசி மட்டும் கிடையாது, கன்ஃபார்ம் ஆனது மட்டும் கிடையாது. இதே மாதிரி வாழ்க்கையில பல காரியங்கள் எதிர்பார்க்காதது, மற்றவங்களுக்கு கிடைக்காதது நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். அது என்ன அப்படின்னா, அதுக்கு முந்தின நாள் நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான ஒன்றும் இல்லை, ரயில்வே ஸ்டேஷன் வாசல்ல பிச்சைக்காரங்க நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு 10 ரூபா போட்டிருப்பியா, அந்த 10 ரூபாவால நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க, ட்ரெயின்ல படுத்து தூங்கி கொண்டு வந்திருப்பீங்க. இல்ல அடுத்த நாள் உங்களை வச்சு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சித்தம், உங்களையும் என்னையும் வச்சு ஏதோ ஒன்று ஏழைகளுக்கு உதவி செய்யறதுக்காக கட்டாயம் ஏதோ ஒரு காரியம் பண்ணியிருப்பீங்க. அதுக்குன்னு ஒரு 250 பேரை கூப்பிட்டு ட்ரெஸ் கொடுக்கணும், சாப்பாடு போடணும், அது அது நினைச்சா டக்குன்னு பண்ண முடியாது. அதுக்கு பாருங்க, 2 நாளைக்கு முன்னாடி என்ன பண்றேன், நான் வேலை செய்யற இடத்துல அவர் ஒரு பாஸ்டரு மோச செலுத்துறேன்னு, அதனால இதுக்கெல்லாம் அலோவ் பண்றாரு. அவர் அட்வொகேட்டா இருந்தாலும் அவர் சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட்டா இருந்தாலும் மோச செலுத்துறேன்னு முதல்ல அவர் ஒரு எவாஞ்சலிஸ்ட், ஒரு பாஸ்டர். அதனால என்ன இந்த மாதிரி காரியங்களுக்கு அலோவ் பண்றாப்ல. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க போய் ஒரு 250 பேருக்கு சாப்பாடு போட போறோம்ப்பா கிராமத்துல, ஆண்டவர் சொல்லிட்டாரு அப்படின்ட்டு பண்ண முடியாது. உங்க வேலையில லீவு தர மாட்டாங்க, உங்க வேலைகள்ல என்ன பண்ண மாட்டாங்க, இல்ல அதுக்கான டொனேஷன் இல்ல அதுக்கான வருமானம் இருக்காது. அப்போ நீங்க ஒரு சின்ன ஒரு 10 ரூபா ஒரு இல்லாதவங்களுக்கு கொடுக்குற காணிக்கை, உடல் ஊனமுற்றவங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், கொடுத்துருப்பீங்க. அந்த நாளதான் உங்களுக்கு அற்புத அடையாளம் யாருக்குமே நடக்காது, உங்களுக்கு நடந்திருக்கும். கரெக்டா? ஒருவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஒருவனை ஒருத்தியை இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களையும் என்னையும் கனம் பண்ணுவார்கள். நம்ம கூடயே இருக்காங்க, நம்ம கூட இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப அவங்களும் சொகுசா படுத்துக்கிட்டு வரணும் தானே ஆசைப்படுவாப்ல, ஆர்ஏசியில உட்காந்துட்டு வரணும்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனால அடுத்தவங்களுக்கு என்ன பண்ணுவோம், நன்மை செய்வோம், நாம் நன்மை அடைவோம். திருநெல்வேலி மாவட்டத்தில் நண்பர்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை 15ஆம் தேதி மார்ச் 15 10:30 மணிக்கு, கரெக்டாக 10:30 மணிக்கு உங்களுக்கு லொக்கேஷன் எங்கே என்ன ஏதுன்றது என் நம்பருக்கு வாங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற நண்பர்கள் நேரில் வாங்க. உங்கள் கையால் என்ன பண்ணுங்க, அந்த கிராமத்து விதவைகள், உடல் ஊனமுற்றவங்க, சிங்கிள் பேரண்ட், அம்மா இருந்து அப்பா இல்லாத பிள்ளைகள், அப்பா இருந்து அம்மா இல்லாத பிள்ளைகளுக்கு உங்கள் கையால் துணிமணிகள் கொடுங்க. நீங்கள் தான் ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ். நீங்களும் நானும் சேர்ந்தது தான் மீட்கும் கரங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட மீட்பு. ஆனால் உங்களுக்கு சாப்பாடு கிடையாது. பி சீரியஸுங்க, சும்மா சொல்லலை, உங்களுக்கு சாப்பாடு கிடையாது.
நீங்கள் ஒரு 10 பேர் வந்துட்டோம்ப்பா எங்களுக்கு சாப்பாடு கொடுனா உங்களுக்கு கிடையாது. நீங்கள் என்ன சிட்டின்னு பார்த்தீங்கன்னா தெசமலைன்னு ஒரு ஊர் வரும். அந்த ஊரில் ஹோட்டல் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் சாப்பிட்டு அவங்கவுங்க ஊரை பார்த்து போங்க. சரிங்களா? ஜங்ஷன்ல இருந்து புது பஸ் ஸ்டாண்டு வர என்ன பண்ணணும்? புது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் தான் நம்ம விஷ்ணம்லா சந்தர் ஆஃபீஸ் இருக்குது. கூட்டம் பற்றியெல்லாம் எப்படி நாம் மீட்கப்படுவோம்? பின்னாடி பேனரில் என்ன இருக்குது பார்த்தீங்களா? ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ், மீட்கும் கரங்கள். கரங்கள் எல்லார்கிட்டையும் தான் இருக்குது. ஆனால் மீட்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் மீட்க முடியும். அப்படின்னு விசுவாசித்தால் நீங்களும் நானும் மீட்கப்படுவோம். மக்கள் நல்வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை. மக்கள் நல்வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை. தேசமே நமது நேசம், தேசமே நமது வாசம், தேசமே நமது சுவாசம், சந்தோஷம்.